ஒரு சிலர் பேசிய வார்த்தை, அது அவங்களுக்கே வினையா போயிடும் சில நேரங்கள்ல. பேசும்போது ரொம்ப ஆரவாரமா, கரெக்ட்டா இருக்க மாரி தான் தெரியும். அதே வார்த்தை அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வேற மாதிரி ஒரு ரிசல்ட்ட குடுத்துரும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, "ஏரி மிதி, எட்டி உதை" அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது ஆரவாரமா, "சூப்பர் ஏரி மிதி, எட்டி உதை, ஏரி மிதி, எட்டி உதைன்னாங்க." இப்ப அவருக்கே வினையா போச்சு. அந்த வார்த்தைய எப்படி சொல்லுவ நீ? "ஏரி மிதி, எட்டி உதை" இளைஞர்கள்கிட்ட அப்படி ஒரு ஊக்கப்படுத்தலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. அத விட இது என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, "நல்லா படி முன்னேறு" அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஆரவாரம் வந்திருக்காது. ஆனா அது அடிப்படையா இளைஞர்கள ஊக்குவிக்கிற வார்த்தை. அத சொல்லாம, அந்த நேரத்தில ஊக்கமா இருக்குன்றதுனால தான், "ஏரி மிதி, எட்டி உதை" அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காலகட்டத்தில எல்லாரும், சூப்பர்ப்பா! செம்மையா சொன்னாரு" அப்படின்னு அப்படி இருந்தாங்க. இப்ப அது அவருக்கு கொஞ்சம் வினையா போச்சு. அடுத்தது யார் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போமா? இன்னொருத்தர் சொல்றாரு, "எல்லாரையும் காப்பாத்த நான் வரேன். எல்லாரையும் காப்பாத்துவேன். அதுக்காக நான் எதையும் செய்வேன்" அப்படின்னாரு. சரி, ஒரு கூட்டத்த சேர்த்து, அதற்காக நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, தலைவர் இருக்கணும், செயலாளர் இருக்கணும், பொருளாளர் இருக்கணும். யாருமே செயலாளர் கிடையாது, யாருமே பொருளாளர் கிடையாது. நான் தான் தலைவர். நான் எடுக்கிறது தான் முடிவு. நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நான் சொல்றது தான் நடக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்கள எதுவுமே அசைக்க முடியாதுன்ற நம்பிக்கையில, "நீ யாரு? நீ அவங்களுக்கு கீழ அவங்களுக்கு கேட்டு தான் எதையும் செய்யணும். நீ இவங்களுக்கு கேட்டு தான் செய்யணும். நான் யாரையும் கேட்க வேண்டியதில்ல." ஆமா, கேட்க வேண்டியதில்ல. முதல்ல உனக்கு சிலர்லாம் வச்சிருக்கணும். அடுத்த கட்ட பதவி குடுத்துருக்கணும். அப்பதான் சரி, தவறுன்னு தெரியும். அதெல்லாம் கிடையாது. நீங்களே நான் இப்படித்தான்னு இருந்துட்டு, நான் எல்லாரும் அரவணைப்பேன். எல்லாருக்காகவும் பாடுபடுவேன் அப்படின்னா எப்படிங்க? அடுத்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போமா? இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? "எதிரியை வீழ்த்த எல்லோரும் ஒன்று சேருவோம். நீ வா, நீ வா, நீ வா, நீ வான்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தான் எதிரியை வீழ்த்த முடியும்" அப்படின்னாரு. ஆனா உன் கூட இருக்கிறவங்களே இப்ப தனித்தனியா இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க, "வாங்க நம்ம முதல்ல ஒண்ணு சேருவோம்னா." ஆ உங்கள பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேன். நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம். ஏங்க உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்தவங்களெல்லாம் வேணாம். ஆனா எங்கேயோ இருக்கலாம், வாங்க நம்மலாம் ஒண்ணு சேர்ந்து எதிரியை வீழ்த்துவோம். எப்படி இது? எதிரியை வீழ்த்தணும்னா எல்லாரும் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா, முதல்ல உங்க கூட இருந்தவங்களே சேர்த்துக்க மாட்றீங்களே. அவங்களெல்லாம் முதல்ல சேர்த்துக்கணும். அதுதானே பலம். அப்ப அவங்களும் சேர்ந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்கல்ல, வாங்க அப்படின்ட்டு. பட் இவங்களெல்லாம் தள்ளி வச்சு எங்கேயோ இருக்கணும், நம்மலாம் வாங்க எதிரி வீழ்த்துவோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க அப்படின்றது எந்த வகையில இது கரெக்ட்டு? இது கரெக்ட்டா ஒரு வேளை இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு தான் ஒரு வேளை புரியலையா? இல்ல நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்றீங்களா? கூட இருந்தவங்க எல்லாரையும் அனுப்பிச்சாச்சு. அவங்களே இப்போ ஒத்துப்பட்டு உள்ள சரி நம்ம ஒத்துமையா இருப்போம் அப்படின்னாலும் ஒத்துக்கிறது இல்ல. ஆனா எதிரியை வீழ்த்தணும்னா எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்றதும் அவர்தான். ஒண்ணு சேரணும்னு சொன்ன அவரு யார கூப்பிடுறாருன்னா, யார் வேணாலும் வாங்க, ஆனா உங்கள மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. இப்படி ஒரு குழப்பம் இருக்குங்க. அடுத்தது வேற ஒருத்தர் என்ன சொன்னாரு பார்ப்போமா? இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அதுல ஒருத்தரு என்ன சொல்றாங்க, நம்மலாம் எப்பயுமே ஸ்போர்ட்ஸ்ல எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸு என்னை சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் தரணும். செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், ஆறுதல் பரிசு எல்லாம் குடுப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, ஒண்ணு விட்டு சித்தப்பா பையன், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், இப்படி எல்லாரும் நாங்க தான் இருப்போம் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. செகண்ட் பிரைஸ்லாம் எல்லாருக்கும் குடுப்போம். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஆறுதல் பரிசு அதெல்லாம் குடுப்போம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் நாங்க தான் அப்படின்றது ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். நீங்க ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டீங்கன்னா, அடுத்தது உங்க கூட இருக்கிற எல்லாரையுமே ஓட விட்டு யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரலாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. அது ஓடுறோமோ இல்லையோ, நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் நாங்களே செலக்ட் பண்ணுருவோம். செகண்ட், தேர்ட் தான் மற்றவங்களுக்கு குடுப்போம்.
அதுக்கு மட்டும்தான் யாரை செலக்ட் பண்ணுறதுன்றத ஒரு டிசிஷன்லாம் எடுப்போம். ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் டிசிஷனே கிடையாது. பேருக்கு டிசிஷன் எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்லுவோம். ஆனால் யாரும் மாற்றி பேசிடக்கூடாது. ஃபஸ்ட் ப்ரைஸு அங்கே மட்டும்தான். நான் சொல்கிறவங்க மட்டும்தான். சொல்லப்போனால் என் சொந்த பந்தத்துக்கு தான் தரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? ஒரு வேளை நியாயமாக இருக்குமோ? அப்படி தான் நடந்துட்டு வருதோ? இல்லை அப்படி தான் நடக்கணும்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ? பார்ப்போமா அடுத்தது என்னன்ட்டு. இப்போ சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். தலைவர் சொன்னார் இவர் தான் அப்படின்னு ஒருத்தரை காமிச்சார். நான் தலைவர், நான் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது நான் தான், பட் தலைவர் இவர் தான் காமிச்சவரே அவர் தான். என்ன பிரச்சனையும் தெரியல, அவர் கிடையாதுன்றார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் தான் தலைவர் அப்படின்றார். இவர் சொல்கிறார் நான் தான் தலைவர், இனிமேல் நீ தலைவர் கிடையாது. ஆஹா, நானும் தலைவர் நீயும் தலைவர். ஏய் நீ தலைவரே கிடையாதுன்ற அப்படின்றாரு. நீ என்ன வேணா சொல்லு, நீ தான் தலைவர். இது நம்மளை குழப்பத்தை உள்ளாக்குது. இப்போ இந்த தலைவர் கூட ஏன்பா அவர் தான் தலைவர், அவர் தான் உன்னை வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் தான் வாய மூடுங்க. அவர் பேச்சு கேட்டு தான் நம்ம எல்லாம் நடப்போம். நம்மளாம் நடப்போம்ல, நாங்கள்லாம் நடப்போம். நீ வேணான்றாரு அப்படின்னா அவர் தான் தலைவர். குழப்பம் இருக்கு உங்களுக்கு. நம்மளும் அதை தானே சொன்னோம், அவர் தான் தலைவர் அப்படின்னோம். இவரும் அதே தான், அவர் தான் தலைவர். ஆனால் நீ தலைவர் கிடையாது. இவர் தலைவர் நாங்கள் ஏற்றுக்கிறோம்ப்பா, ஆனால் நீ தலைவர் கிடையாது, அதை நீ சொல்லாதன்னு இவர் சொல்கிறார். சொன்னது நான் இல்லைப்பா, உன்னை நியமிச்சார அவர் தான் சொன்னார் நீ கிடையாதுன்ட்டு. நீ சொல்கிற அவர் தான் தலைவர். குழப்பமா இல்லை? இப்படி தாங்க போயிட்டுருக்கு. என்னன்னே புரியாமல் அவர் இவர் தலைவர்னு சொல்கிறதும், இவர் நான் தான் தலைவர்னு சொல்கிறதும், ஆனால் நீ தலைவர் இல்லை அப்படின்றதும், அவர் இல்லை நான் தான் தலைவர்ன்றதும், இல்லை நீங்கள் தலைவர் தான் நானும் தலைவர் அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் தலைவர் நீ தலைவர் இல்லைன்றார். இப்படி ஒரு பெரிய குழப்பத்தோடு போயிட்டுருக்கு. தெளிவாகுமா ஆவாதா? அவங்களுக்கு இல்லை, மக்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு ஆகுமா ஆவாதான்னு கேட்டேன். அவங்களுக்கு ஆகுமா ஆவாதான்றது எனக்கு இப்போதுக்கு புரியல. பட் இவங்களுக்கு ஆகணும் இல்லை, நான் வருதில்ல களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டியிருக்க, அதனால் சொன்னேன். இது வந்து ஒரு ஆரவாரத்தோட ஒரு வேகத்தோடு வந்தார். கரெக்டு. வேகத்தோடு வந்து விவேகமான ஆளை பக்கத்தில் வச்சுன்னு இருக்கணும். ஒருவேளை விவேகமான ஆளாக இருந்தாலும் அவங்க செயல்படுறாங்களா இல்லையான்னு இவர் கண்காணிக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த வேகத்தோடு வந்தவங்க கொஞ்சம் விவேகம் குறைஞ்சது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்போ இங்கே போய் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நேற்று அங்கே டிஃபன் சாப்பிட்டோம், இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், அங்கே டீ சாப்பிட போகிறோம் முடிவு பண்ணியாச்சு. திடீர்னு இன்னொருத்தங்க டீ குடிச்சாருன்னு இல்லை, நாளைக்கு நம்ம அங்கே டீ குடிப்போன்ட்டு போனதுனால ஒரு கலவரமுமே வெடிச்சுது. அப்போ நான் முடிவெத்தேன், நான் தான் வந்து இதெல்லாம் முடிவெத்தேன்னா எனக்கு கீழே இருக்காங்கல்ல, அவங்க சொல்லிடுறான் ஐயா வேணாம், நம்ம அதுக்கப்புறம் போவோம் அந்த டீ கடைக்கு, இன்னும் நம்ம அடுத்தது இந்த கடை சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஆமாம் அங்கே போய் கலக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ கலக்கி விட்டு யார் கலக்குனாங்க, ஏன் கலக்குனாங்க, எப்படி கலக்குனாங்கன்னு தெரியாமல் இவரும் திணறி, அது கலர்னது வேற ஆளாக இருந்தால் அவங்களும் திணறி, மக்களும் திணறி, இப்போ ஏண்டா போகணும்னு நினைக்கிறதா, இல்லை ஏண்டா வந்து என் உயிரை வாங்கினாங்கன்னு அவங்க நினைக்கிறதா, இல்லை இதை வந்து சரி பார்க்கலையான்னு இவங்க நினைக்கிறதா, இல்லை இப்படிலாம் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறதா? குழப்பமா இல்லைங்க? இப்படி ஒரு பெரிய குழப்பம் போயிட்டுருக்கு. தீர்வு வெகு விரைவில் வரும்னு சொன்னாங்க. எப்போ வருதுன்னு பார்ப்பேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேகமாக வந்தீங்கன்னா ரைட்டு, அதில் ட்ராவல் பண்ணுங்க, வீம்புக்கு எதையும் பண்ணாதீங்க. நம்ம வந்து இதுதான் பாதைன்னா அந்த பாதையிலே கரெக்டாக போக வேண்டியதான். வீம்புக்கு நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, நான் காட்டுறேன் அப்படிலாம் போக தேவையில்ல. ஏன்னா நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் இப்படிலாம் இந்த விதண்டாவாதம், விவாதத்துக்கு போகலாம். விதண்டாவாதம், இப்போ ஏட்டிக்கு போட்டி, இதெல்லாம் வேணான்னு நான் நினைக்கல, மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது புரிகிறவங்களுக்கு தெளிவாக புரியும், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரிங்களா? புரியாமையே பேசியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சா ஓகே, சரியா?